யூ டோன்ட் வரி சார், அந்த வேலையை நான் கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துட்றேன். நான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன், அப்புறமா கால் பண்ணுறேன். ப்ளீஸ் கால் கட் பண்ணுங்க. சே, என்ன இவர் டென்ஷனில் இருக்கிறாரு? என்னங்க? என்ன அஞ்சலி, வா. இல்லைங்க, நீங்கள் ஏதோ கோவத்தில் இருக்கிறீங்க. நான் உள்ளே வந்தேன், தெரியும் என்ன திட்ட மாட்டீங்களே. உன் மேலே எனக்கு எப்படிமா கோவம் வரும்? வா உட்கார், வாங்க. என்ன அஞ்சலி, என் மேலே கோவமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதான் தெரியுதே, நீ எப்போவுமே என் கண்ணு பார்த்து பேசுவ, என் கண்ணு பார்த்து பேச மாட்டேன்ற, கோவில்னு போய் சொல்கிறேல்ல. நிஜமா உங்கள் மேலெல்லாம் எனக்கு கோவம்லாம் எதுவும் இல்லைங்க. எங்க மாமனோட கண்ணை பார்த்து சொல்லு, என் மேலே கோவம் இல்லைன்னு சொல்லிட்டு. உங்கள் மேலே எனக்கு எப்போவுமே கோவம் வராதுங்க. நீங்கன்னா எனக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. என்னை மன்னிச்சிடு அஞ்சலி, அப்படி நான் பேசியிருக்க கூடாது. நீ என்ன பண்ணுவ, நீயும் முழுகாமல் இருக்க. ஐ எம் ஸோ சாரி அஞ்சலி. இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. நீங்கள் திட்டினா எனக்கு கோவமே வராது. என் மேலே உரிமை இருக்க வசதி தானே நீங்கள் என்னை திட்டுறீங்க. பர்றா ஆயிக்கா, ஜாலி தான். அடட, என் புள்ள நல்லா வளர்றான் போல இருக்குது வயிற்றுல. என்ன சொல்கிறான் என் புள்ள? இல்லை இல்லை, எனக்கு பொண்ணு. என் பொண்ணு என்ன சொல்கிறா? அது என்ன பொண்ணு, பையன் வேணாமா? இல்லை அஞ்சலி, எனக்கு பையன் மேலே ஆசை இருந்துச்சு. உன்னை எப்போ கட்டிக்கினேனோ, உன்னை எப்போ லவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணனோ, அப்போது எனக்கு ஒரு பொட்டை பொண்ணு தான் வேணும். ரொம்ப ஆசையாகுதுடி. ஒரே ஒரு பொட்டை பெண்ணை மட்டும் பெற்று குத்துடுறே அஞ்சலி. ஆனால் எனக்கு பையன்தான் வேணும். ஐயோ ஆமாங்க, ஒன்று சொல்கிறதே மறந்துட்டேன் உங்ககிட்ட. என்ன அஞ்சலி? என்னங்க, இன்னைக்கு வீட்டுக்கு அம்மா வந்திருந்தாங்க. யாரு? அத்தையா? என்ன இது, வந்திருக்குறாங்க, ஒரு ஃபோன் கூட பண்ணல. எப்போ வந்தாங்க? சாயங்காலம் ஒரு 4-5 மணிக்கு வந்தாங்க. என்ன திடீர்னுட்டு வரவே மாட்டாங்க, என்னவா? இல்லைங்க, எனக்கு இப்போது 7ஆம் மாதம் நடக்குது இல்லையா, வளகாப்பு செய்கிறதுக்கு தான் பேசணும்னு சொல்லிட்டு அம்மா வந்திருந்தாங்க. அடட, ஆமாம் இல்லை, 7ஆம் மாதம் தான் வளகாப்பு செய்வாங்கல்ல. அதான் சொல்கிறது, அம்மா அம்மா தானிட்டு. எனக்கு கூட கவனம் வரலடி, மன்னிச்சிடுறே அஞ்சலி. சரி, எப்போ வளகாப்பு? இல்லைங்க, வந்து போய் சொல்லிட்டு போனாங்க அத்தைக்கிட்ட. அத்தை நல்ல டேட் பார்த்து சொல்கிறேன்னிக்கிறாங்க. அப்புறம் எவ்வளோ ஆகும் என்ன ஆகும்னு எல்லா அம்மா கிட்ட பட்ஜெட்க்கு சொல்லு, நான் எல்லாம் அமௌண்ட் பே பண்ணிடுறேன், சரியா? ஐயோ, எல்லாம் அம்மா தான் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அத்தை சொல்லிக்கிறாங்க. இவர் பார்த்தா எவ்வளோ அமௌண்ட் ஆகுது, நான் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரே, என்ன பண்ணுறது இப்போது? என்ன அஞ்சலி, என்ன யோசிக்கிற? இல்லைங்க, இது முதல் பிரசவம் இல்லையா, அதனால அம்மா வீட்டில் தான் எல்லாமே பார்ப்பாங்க. மாமியார் வீட்டிலேருந்து ₹1 செலவழிக்கிற மாதிரியே இருக்காதுங்க. அது என்ன ரூல்ஸு? எல்லா அம்மா வீட்டிலேருந்து தான் பண்ணணுமா? எங்கிட்ட தான் நல்ல பணம் இருக்குதே, நான் தான் நல்லா சம்பாதிக்கிறேன்னே. பின் என்னத்துக்கு பாவம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு, இப்படி நம்மளே பார்த்துக்கலாம், நம்மளே செஞ்சுக்கலாம். எனக்கு மாமியார் தான் சரியில்லை. ஆனால் என் ஹஸ்பண்ட் உலகத்திலே யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டார். அவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு. கடவுளே, ரொம்ப நன்றி கடவுளே. இந்த ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப சந்தோஷம் அடையிற கடவுளே. அஞ்சலி, என்னங்க? என்ன நீ வர ரொம்ப யோசிக்கிற தனியா? என்ன உனக்கு என்ன உடம்புக்கிடும் சரியில்லை என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பின்ன என்ன, அப்பப்போ நான் யோசிக்கிற, திங்க் பண்ணுற, என்ன ப்ராப்ளம்? வீட்டில் எதுனா பிரச்சனையா? அண்ணி எதுனா சொன்னாங்களா? ஐயோ, அவங்களாம் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. என்னங்க, உங்கள் மடி மேலே கொஞ்ச நேரம் தூங்கட்டுமா? என்ன கேட்குற? தூங்கு, அந்த மடியே உனக்கு தான். என்னங்க, இந்த நிமிஷமே என்னோட உயிர் போனால் நல்லா இருக்குமோன்னு தோணுதுங்க. அஞ்சலி, என்ன பேச்சு பேசுகிற? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? வயிற்றுல குழந்தைய வச்சுக்கின்னு இப்படியெல்லாம் பேசலாமா? ஏன் அஞ்சலி இப்படியெல்லாம் பண்ணுற? என்ன மன்னிச்சிடுங்க. உங்கள் அம்மா கொடுக்குற கொடுமையில் என்னால் உயிரோடு இருக்கணுமான்னு தோணுதுங்க. உங்களுக்கு ஒஸ்கரமும் வயிற்றுல இருக்கிற உங்கள் குழந்தைக்காக மட்டும்தான் நான் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கிறேங்க. மன்னிச்சிடுங்க, தெரியாமல் சொல்லிட்டேன்.